ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.72 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸாக 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நார்மலாக இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் 25 to 30Kக்குள்ள வர செக்மெண்ட்னால நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இவ்வளோ ரிஃப்ரெஷ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பீக் பிரைட்னஸ் 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் செமையாகவே இருக்குங்க ஓப்போவில். அடுத்தது ட்ரிபிள் கேமரா 108 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சாரும் 13 எம்பிக்கான அல்ட்ரா வைடும் 2 எம்பிக்கான டெப்த்தும் கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவாக 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓப்போவில் எப்பவுமே கேமராவுக்கு வெறித்தனமாக கொடுப்பாங்க இம்பார்ட்டன். அதே போல் தாங்க இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, வெறித்தனமாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் 4K வீடியோவை 30 எபிஎஸ் வரைக்கும் நம்ம ரேர் கேமராவில் ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1080pயில் ஃபுல் ஹெச்டியில் ஷூட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில். ஓகேங்களா? அடுத்தது 5000 mAh பேட்டரி. ஆமாங்க, ஒன் டே தாராளமாக நிற்கலாங்க. வெறித்தனமான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நல்லா சாதாரணமாக 67 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. 100 கொடுக்கறனால இன்னும் பெட்டராகவே இருக்கும். 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு தாராளமாக ஒன் டே நிற்கி குயிக்காகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்லா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட்டு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியாவில் 27,000 to 30,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 27,000க்கு வர அதிக சான்ஸ் இருக்குது இந்த ஃபோன். ஓகேங்களா? அடுத்ததோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7050 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஆமாம், இன்னும் பெட்டர் ப்ராசஸில் இன்னும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஒரு டீசெண்டாக இருக்குது. இப்போ 20,000 செக்மெண்ட்டு இந்த ப்ராசஸ் வந்துடுச்சு. ஆனால் இவங்க வந்து 25,000 26,000 இது கொடுக்குறாங்க. இது மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம தண்ணிக்குள்ளே ஓட்டு முக்குனாலுமே ஊற வச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே IP60 எடுத்து கொடுப்பாங்க. இவங்க 69 இன்னும் பெட்டராகவே கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க இந்த செக்மெண்ட்டில். அடுத்து Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் இருக்குது, டூயல் சிம் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. 5G சப்போர்ட் இருக்கவே இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துலாங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. கேமரா குவாலிட்டி எப்பவுமே நல்லாவே இருக்குது ஓப்போவில். பேட்டரி லைஃபும் செமையாகவே இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜும் நல்லா கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஏன்னா சார்ஜரும் பாக்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? அது ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்கிறாப்புல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. இன்னும் நிறைய சேல்ஸ் ஆகு, நிறையா இன்னும் ரீச் ஆகு. ஆனால் அவங்க இன்னும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் MediaTek ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தான். ஆனால் இதோட இன்னும் நல்லா இருக்கும். நல்லா நிறைய பேர் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் இன்னும் நல்லா விரும்புவாங்க. அது இன்னும் கொடுக்கலாம். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் 25,000 30 செக்மெண்ட்டில் MediaTek 7050 கொடுக்கறனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ராசஸ். அடுத்தது இதில் 3 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. அடுத்தது நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கறனால இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த மொபைல் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஒரு 25,000 to 27,000 வந்துச்சு ஒரு நல்ல ஃபோனுங்க. 30,000க்கு மேலே போனால் இதை விட நல்ல ஃபோன்லாம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.